மாலை வேளையில் நடக்கும். இதை தாண்டி ஒரு 150க்கும் மேற்பட்ட அரங்குகள் நம்ம வந்து இங்கனக்குள்ளே கண்காட்சி வச்சுருப்போம். ஸோ அது மொழியை பற்றியும் இலக்கியத்தை பற்றியும் நம்மளுடைய கலைப்பொருட்களை பற்றியும் பார்த்து கற்றுக்கிற மாதிரியும் இருக்கும். ஒரு 20க்கும் மேற்பட்ட ஜிஐ டேக் வாங்கின பொருட்களுடைய கண்காட்சி, தஞ்சாவூர் ஓவியமாக இருக்கட்டும், இல்லை மாமல்லபுரமுடைய கற்சிற்பமாக இருக்கட்டும், இல்லை மர சிற்பங்கள் பண்ணக்கூடியது அப்படின்ட்டு நிறைய நம்மளுடைய பாரம்பரிய கலைகளையும் இங்கே பார்க்க முடியும். இதை தாண்டி நீங்கள் வந்து நாட்டு மாட்டு சந்தை வந்து இங்கனக்குள்ளே வந்து மகா சிவராத்திரிக்கு அப்புறம் இந்த தமிழ் தெம்பு திருவிழா நடக்குது. ஒட்டக கண்காட்சியும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ரேக்லா பந்தயமே இந்த தமிழ் தெம்பு திருவிழாவில் ஒரு பகுதியாக வந்து நடக்கும். நீங்கள் காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் நீங்கள் வந்து இலவசமாக இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து நம்ம தமிழர்களுடைய பெருமைகள் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சு கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவாக இந்த தமிழ் தெம்பு திருவிழா வந்து நம்ம வந்து நடத்துகிறோம். ஸோ எல்லோரும் வாங்க. ஓகே, இந்த திருவிழாவுக்கு வந்து தமிழர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே நீங்கள் வந்து நேரடியாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும்.